நாம் ஆலயத்துக்கு போனாலும் ஆராதனையிலே கலந்து கொண்டாலும் தேவனை ஆராதித்தாலும் நம்முடைய பயணம் எங்கே போய் முடியும்? ஒரு வட்டத்தினுடைய பயணம் எங்கே முடியும்? ஒரு வட்டத்தினுடைய பயணம் எங்கே முடியும், எங்கே ஆரம்பிக்கும்? வட்டம் போடுவதற்கு என்ன தேவை? புள்ளி தேவை. ஒரு புள்ளி தேவை. அந்த புள்ளி இருந்தால்தான் எவ்வளவு பெரிய வட்டமும் வரைய முடியும். நம்முடைய நோக்கம் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் அதன் நோக்கம் பரலோகத்திற்கு போகிறது. நம்முடைய நோக்கம் எவ்வளவு விரிவாக இருந்தாலும், நம்முடைய செயல்பாடுகள் எவ்வளவு விரிவாக இருந்தாலும், ஆராதனையிலே நாம் எப்படி கலந்து கொண்டாலும், நம்முடைய வாழ்க்கை முறைகள் எப்படி இருந்தாலும், கடைசியாக அந்த வட்டத்தினுடைய புள்ளி போல நாம் கானானுக்குள்ளே செல்லுவதுதான் நம்முடைய நோக்கம். மோசேயை பார்த்து கர்த்தர் சொன்னார், நீ கன்மலையை பார்த்து பேசு. மக்களுடைய ஆரவாரத்தை பார்த்து மோசே பயந்துட்டாங்க. தண்ணி இல்லையே இல்லைன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால மோசே முதல் டைம் கண்மலை அடிக்க சொன்னார், இரண்டாவது டைம் பேச சொன்னார். இவன் போய் கண்மலை அடிச்சிட்டான். அடிச்ச உடனே தண்ணீர் வந்தது. ஆனால் கண்மலை யாரு? இயேசு. கண்மலையை அடித்தது நிமித்தமாக கானானுக்குள்ளே போக முடியவில்லை. மோசேக்கு ஒரு ஆசை, இந்த மலையின் மீது ஏறி நான் அந்த மலையை பார்க்க ஆசை. இங்கிருந்து அந்த மலையை பார்க்க நான் எனக்கு ஆசை. மோசே அந்த மலையை பார்க்க ஆசைப்பட்டான். நமக்கோ கர்த்தர் கிருபாசனத்து அண்டையில் போய் சேர தேவன் கிருபை செய்திருக்கிறார். கிருபாசனத்து அண்டையில் இன்றைக்கு அநேக தெய்வம் இல்லை என்று சொல்லுகிறார்கள். நாஸ்திகம் இருக்கிறது. தெய்வம் இல்லை, தெய்வம் இல்லை. அப்படி என்றால் ஒரு பொருள் இருக்கிறது என்றால் தான் இல்லை என்று அர்த்தம். ஒரு பொருள் இருந்தால் தான் இல்லை. மோசே இல்லை, அப்படி என்றால் மோசே இருக்கிறார். இல்லாத ஒன்றை சொல்ல முடியுமா? வகுப்பறையிலே கெர்சியால் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அவள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அவள் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் சிலர் சொல்லுகிறார்கள் கெர்சியால் வகுப்பறையில் இல்லை. இது மிரண்டாவாதா? அதுக்கு நாம் ஒன்றும் பண்ண முடியாது. கடவுள் இருக்கிறார் என்று சொல்லும் போதுதான் அவர்கள் இல்லை என்று சொல்லுகிறார்கள். அதனால்தான் பெரியாருடைய பக்தனாக இருந்த ஒருவர் சொல்லுகிறார், மீட்டிங் போடுவதற்கு ஸ்டேஜ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்களாம். மீட்டிங் சரியாக ஆரம்பிக்கும் போது மழை வர ஆரம்பித்ததாம். அப்பொழுது பெரியார் சொன்னாராம், அட கடவுளை இப்பதான் மழையை கொடுக்க வேண்டுமா என்று. இது அவருடைய சாட்சியாகவே சொல்லி இருக்கிறார். அவர் ரட்சிக்கப்பட்டு விட்டார். அப்படி என்றால் இந்த கடவுள் யார்? மெய்யான ஒரு தேவன் யார்? மேலே இருக்கிற ஒரு தேவன் அவர் யார்? யாருக்கு அவர் வெளிப்படுத்த சித்தமோ அவர்களுக்கு தான் அவர் வெளிப்படுத்துவார். அப்படி வெளிப்படுத்துகிற தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமோ? இன்றைக்கு வேதம் சொல்லுகிறது ரட்சிப்பு கர்த்தருடையது, நீங்கள் இலவசமாக பெற்றீர்கள். இந்த ரட்சிப்பு இலவசமாக கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ரட்சிப்பு ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் அவசியம். சிலர் நினைக்கிறாங்க நாங்க ரட்சிக்கப்பட்டோம். எப்போ? 1992 ரட்சிக்கப்பட்டோம். இப்ப என்ன பண்றீங்க? இப்ப போறதில்லை, சர்ச்சுக்கு போறதில்லை. 2021 ரட்சிக்கப்பட்டோம். 10 வருஷமாக நாங்கள் ஆலயத்துக்கு போனோம். பிரயோஜனம் என்ன? அப்படி என்றால் ரட்சிப்பு அவர்களுக்கு முழுமையாக அடையவில்லை. ரட்சிப்பு என்பது முழுமையாக அவர்களுக்கு தெரியவில்லை. ரட்சிப்பை பற்றியதான அனுபவம் இல்லை. ரட்சிப்பை பற்றியதான வெளிப்பாடுகள் இல்லை. இன்று கிறிஸ்தவர்களுக்கு இடையே ரட்சிப்பை பற்றியதான வெளிப்பாடுகள் இல்லை. பெற்றோர் சொல்லுகிறார்கள், என் பிள்ளைகள் சரியாக ஆலயத்திற்கு வருகிறதில்லை. ஏன்? பெற்றோர் சரியாக இல்லை. ஊழியர் சொல்றாரு,
என்னுடைய சர்ச்சில் விசுவாசிகள் சரியாகவே இல்லை. ஊழியர் சரியாக இருந்தால் விசுவாசி சரியாக இருப்பார்கள். இயேசு சரியாக இருந்தால் தான் ஊழியக்காரன் சரியாக இருப்பார். இயேசு சரியாக இருந்தால், அப்படி என்றால் இயேசுவை போல் நாம் சரியாக இருக்க வேண்டும். இயேசுனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டும். இயேசுனுடைய வசனங்களை படித்தால் பத்தாது, அதன் பிரகாரம் நடக்க வேண்டும். அப்பொழுதுதான் ரட்சிக்கப்படுவோம். அப்பொழுதுதான் நாம் ரட்சிக்கப்படுவோம். இன்றைக்கு எப்படி ரட்சிக்கப்பட்டுட்டோம்? முழுக்க ஞானஸ்தானம் எடுத்துட்டோம். இப்ப ஆலயத்தில் நாங்கள் மெம்பர்ஷிப் சந்தா கட்டுகிறோம். எதுக்கு? கல்லறை. செத்து போனா கொண்டு போய் வைக்கிறதுக்கு. பரலோகம் போறது கிடையாது. போறதுக்கு டிக்கெட் கிடையாது. பரலோகம் போறதுக்கு சந்தா கிடையாது. முழுமையாக ரட்சிக்கப்பட வேண்டும். ரட்சிக்கப்பட்டவன் மாத்திரமே பரலோகத்துக்கு போக முடியும். இந்த ரட்சிப்பு அநேக இடத்திலே இன்று காணப்படுகிறதா? வேதத்தை நாம் ஆராய்வோம். வேத வசனம் சொல்லுகிறது, நீங்கள் வேத வசனங்களை ஆராய்ந்து அதில் நலமானதை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள். ரட்சிக்கப்பட்டவன் சொல்லி சொல்லி இன்னைக்கு அநேகர் பின்னாக போய்விட்டார்கள். அநேக விசுவாச குடும்பங்கள், பெந்தகோஸ்தே குடும்பங்கள் இன்றைக்கு பின்னடைந்து விட்டார்கள். அநேகர் விசுவாசத்திலே முன்பாக ஓடினவர்கள் இளைத்து போய்விட்டார்கள். அதனால்தான் வேத வசனம் சொல்லுகிறது, முந்தினோர் அநேகர் பிந்தினோர் ஆயிட்டாங்க. திருச்சபையில பார்த்தா ஒரு ஊழியருடைய திருச்சபையில பார்த்தா 200 விசுவாசிகள், இப்ப பார்த்தா 40 விசுவாசிகள், 30 விசுவாசிகள். ஏன்? ரட்சிப்பு முழுமையாக இல்லை. ரட்சிப்பு என்பதே தெரிந்ததோ தெரியவில்லையோ, ரட்சிப்பு முழுமையாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய ஓட்டத்தை ஓடுகிறவன், பந்தய சாலையிலே ஓடுகிறவன் ஒழுங்கின்படியே ஓட வேண்டும். அவன் திரும்பி பார்க்க கூடாது. முதலாவது ஒலிம்பிக்கிலே ஓடி வருகிறவன் சைடுல பார்க்க மாட்டான், இந்த சைடு பார்க்க மாட்டான், பின்பாக பார்க்க மாட்டான், முன்னே யார் ஓடுறாங்கன்னு பார்க்க மாட்டான். அவனுடைய ஓட்டம் பயங்கரமாக இருக்கும். அவன் ஓடுவான், நான் முதலாவது வருவேன் என்று இலக்கை நோக்கி அவன் ஓடுவான். அப்பொழுதுதான் அவன் பரிசை பெற முடியும். ஒலிம்பிக்ல எப்படி தெரியுமா ஓட்டம்? கால் தான் கணக்கு. அந்த கால் 3 கால் ஒன்னாக கூட வருது. அந்த உத்தியை, அந்த கோட்டை யார் முதலாவது மிதிக்கிறார்களா அதுதான் முதலாவது பரிசு. ரொம்ப நேரம் எல்லாம் கிடையாது. முதலாவது 2வது ஒரு செகண்ட் தான். ஒரு செகண்டுக்குள்ள அவன் இப்படி கால வைப்பா, அடுத்த கால் இவ்வளவுதான் ஓட்டம். 100 மீட்டர் ஓட்டம் என்பது 100 மீட்டர் ஓடுவார்கள். ராக்கெட் வேகத்துல ஓடுவாங்க. அப்படி ஓடும் போது எல்லை இருக்கும். அந்த எல்லையில கால் தொட வேண்டும். 1. அடுத்தது அவங்களுக்குரிய ட்ராக்ல கரெக்டா வர வேண்டும். 2. ஃபர்ஸ்ட் அவங்க ட்ராக்ல வரணும். அந்த ட்ராக்ல விட்டு கொஞ்சம் விலகிட்டு அவங்க வந்து முடிஞ்சது. அவ்வளவுதான். ஓட்டப்பந்தயம் ஓடுகிறவனை நீ ஒழுங்கின்படி ஓட வேண்டும். விசுவாச ஓட்டத்தை தொடங்கின நாம் ஒழுங்கின்படி ஓட வேண்டும். ஒழுங்கில்லாதவர்களாக இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கு ஒழுங்கு என்பது என்ன என்று தெரியாதபடிக்கு பிசாசானவன் அநேகருடைய மனக்கண்களை, ஊழியக்காரனுடைய மனக்கண்களையும் சரி, விசுவாச பிள்ளைகளுடைய மனக்கண்களையும் சரி மறைத்திருக்கிறார். அதனால்தான் வேத வசனங்களை ஆராய்ந்து பார்த்து நீங்கள் நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அப்படியாக இந்த ரட்சிப்பு எப்படி நாம் காத்துக் கொள்ள வேண்டும், இந்த ரட்சிப்பு எப்பேற்பட்டது என்று நீதிமொழிகளின் அதிகாரம் 28:18 வாசி. உத்தமமாய் நடக்கிறவன் ரட்சிக்கப்படுவான். மாறுபாடான இரு வழிகளில் நடக்கிறவனோ அவற்றில் ஒன்றிலே விழுவான். அப்பொழுது அப்படி என்றால் ரட்சிப்பு என்றால் உத்தமமாய் நடக்க வேண்டும், அநேகருக்கு சாட்சியாக இருக்க வேண்டும். இன்றைக்கு சாட்சி என்பது இல்லாமல் போய்விட்டது. நாங்க காலையில் என்று சொன்ன பைபிள் படிப்போம், ஜெபம் பண்ணுவோம், ஆனால் உதவ மாட்டோம். யார்கிட்ட நாங்க பேச மாட்டோம். பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட கூட பேச மாட்டோம். சர்ச்சுக்கு வரைக்கும் நாங்க உட்கார இடத்துல உட்காருவோம். நாங்க யார் இடத்துல பேச மாட்டோம். பாஸ்டர் இடத்துல போவோம், ஜெபம் பண்ணுவோம், வந்துருவோம். ஆனால் இங்கு வேத வசனம் சொல்லுகிறது, உத்தமமாய் நடக்கிறவன் ரட்சிக்கப்படுவான்.
அப்படி என்றால் இந்த வேத வசனத்தின் பிரகாரமாக உத்தமமாய் நடக்கிறவன் ரட்சிக்கப்படுவான் என்றால் வேத வசனம் சொல்லுகிறது, உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரனே நீ பரலோகத்துக்குள்ளே வா என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த உத்தமன் தான் நம்மை பரலோகத்துக்கு வழி நடத்தும். இந்த உத்தமன் தான் இந்த பூமியிலே நன்றாக வாழ வைக்கும். இந்த உத்தமமாய் இருந்தால் தான் சகல நற்காரியங்களையும் கர்த்தர் நமக்கு செய்வார். ஆனால் இன்று உத்தமம் என்பது எப்படி இருக்கிறது என்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பக்கத்தில் இருக்கிற விசுவாசி இடத்துல பேச மாட்டாங்க. 200 பேர் சபையில் இருக்கிறானா பக்கத்தில் இருக்கிற விசுவாசி கிட்ட பேச மாட்டாங்க. வேத வசனம் சொல்லுகிறது, ஏழைக்கு இறங்குகிறவனுக்கு கர்த்தர் கடன் கொடுக்க, கர்த்தருக்கு நாம் கடன் கொடுக்கிறோம். ஏழைக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். தான தர்மம் கண்டிப்பாக செய்ய வேண்டும். இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவ வேண்டும். நம்முடைய தான தர்மம் நம்மளை கர்த்தரிடத்திலே கொண்டு போய் சேர்க்கும். வேத வசனம் சொல்லுகிறது, எவன் ஒருவன் இல்லாதவனுக்கு எதை கொடுக்கிறானோ அதை கர்த்தருக்கே கொடுக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் உத்தமமாய் நடக்கிறவன் தான் ரட்சிக்கப்படுவான். அவன் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஆரம்பத்துல ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். ட்ரெயின் புறப்படும் போது ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம். ட்ரெயின் அந்த குறிப்பிட்ட இடத்தை போய் சேரணும் இல்ல, சேரும் வரைக்கும் பழுதாக கூடாது. ஒரு இடத்தில் இருந்து இன்னொரு இடத்துக்கு புறப்படுகிறது விமானம். விமானம் புறப்படுதே இல்லையா? ஸ்டார்ட் பண்ண என்னாச்சு? எல்லாம் ரெடி ஆயிடுச்சு அப்படின்பா. அவன் விமானம் மேல போகும். அப்படி என்றால் ஸ்டார்ட் பண்ணியாச்சு, விமானம் புறப்பட்டாச்சு, பறக்க ஆரம்பிச்சிருச்சு. நாம் ரட்சிக்கப்பட்டுட்டோம், கிறிஸ்துவ வாழ்விற்குள்ளே நுழைஞ்சிட்டோம், நாம் கிறிஸ்துவ வாழ்க்கையிலே நடந்து கொண்டு இருக்கிறோம். விமானம் மேலே போய்கொண்டு இருக்கிறது. விமானத்தில் எந்த ஒரு பழுதும் இல்லாத இருந்தால்தான் அதனுடைய குறிப்பிட்ட இடத்துக்கு போய் சேர முடியும். இடையில பழுதாச்சுன்னு என்ன ஆகுது? வெடிச்சு செதறி போய். அதே போலத்தான் கிறிஸ்தவ வாழ்க்கையும். ரட்சிப்பு என்பது நாம் முடிவு பரியந்தமும் இருக்க வேண்டும். ரட்சிப்பு என்பது ஏதோ ஒரு சர்டிபிகேட் அல்ல. இன்றைக்கு அப்படித்தான் இருக்கு. ஞானஸ்தானத்துக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இனிமேல் ரட்சிப்புக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுத்துருவாங்க. நீங்க ரட்சிக்கப்பட்டியா வாங்கிட்டு, நான் சர்டிபிகேட் வாங்கி படிப்பு மாதிரி அதோட வாங்கி பெட்டியில் போட்டு வச்சிருக்கேன். அப்படி இராதபடிக்கு உத்தமமாய் நடக்கிறவன் ரட்சிக்கப்படுவான். மாறுபாடான இரு வழிகளில் நடக்கிறவன், சரியா சொல்லு, மாறுபாடான. சிலர் சொல்றாங்க ரொம்ப பக்தியா இருக்க கூடாது, இல்ல கொஞ்சம் உலகத்தோட சேர்ந்து இருக்கும், கொஞ்சம் பக்தியாவும் இருக்கும். ரொம்ப பக்தியா உள்ள என்ன ஆகுது? ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, அதிக பக்தி இழைப்பை உண்டாக்காதான், அதிக படிப்பு நமக்கு இழைப்பை உண்டாக்கும். அதிக படிப்பு நமக்கு சலிப்பை உண்டாக்கும். அதிக படிப்பு நம்முடைய புத்தியை பைத்தியமாக்கும். இன்றைக்கு அநேகர் சொல்றாங்க, அவன் அதிகமா படிச்சத பைத்தியம் ஆயிட்டாங்க. ஆனால் அதிகமா பக்தியா இருந்தவனுக்கு பைத்தியம் என்று சொல்லவில்லை, அவன் முக்தி அடைந்தான் என்று சொல்லுது உலகம். அதே போல நாம் கிறிஸ்துவுக்குள் பைத்தியமாக இருந்தால் நாம் தேவனை காண்பதற்கு முக்தி அடைவோம். அதனால்தான் இரு வழிகளிலே நடக்கிறவனோ அவற்றில் ஒன்றிலே தவறி விழுவான். எதுல தவறி விழுவான்? உலகத்தோடு தவறி விழுவான். உலகத்தோடு தவறி விழுவான். செய்தி கொடுத்துட்டு இருப்பாங்க சர்ச்சில், இவன் பைக்கு மேல உட்காந்துட்டு சைக்கிள் மேல உட்காந்துட்டு இருப்பார். இங்க உலக நாயத்தை பேசிட்டு இருப்பான். அங்க உள்ள பாட்டு பாடிட்டு இருப்பாங்க. இவர் என்ன பண்ணுவாரு? பாட்டு தானே பாடுறான், கொஞ்ச நேரம் வெளியே நின்று போறாரு. இரு வழிகளில் நடக்கிறவன் அவன் ஒன்றிலே விழுவான், உலகத்தோடு தான் விழுவான். அவன் எப்படி ரட்சிக்கப்படுவான்? பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதே நீதிமொழி அதிகாரம் 28-26 வாசகம். தன் இருதயத்தை நம்புகிறவன் மூடன், நாணமாய் நடக்கிறவனோ ரட்சிக்கப்படுவான். சிலர் சொல்லுவாங்க, நான் பைபிள் படிக்கலாம் பரவாயில்ல, என் மனச்சாட்சி எனக்கு போதும், என்னுடைய மனச்சாட்சி எனக்கு போதும், நல்ல வழியில் நடத்த, நல்லதான் செய்யறேன், நல்லதுதான், அதை பத்தி நான் தவறாக சொல்லவில்லை. நாணமாய் நடக்கிறவனோ ரட்சிக்கப்படுவான். இயேசு இருக்கிறவன் தான் ரட்சிக்கப்படுவான். இந்த வேத வசனத்தின் பிரகாரம் நடக்கிறவன் தான் ரட்சிக்கப்படுவான். விமானம் மேலே போகிறது,
போகும்போது பைலட்டுக்கு உடம்பு சரியில்லை, என்ன விமானம் போய் சேராது. சிறு கோளாறு ஏற்பட்டாலும் போகாது. இன்னொன்னு தெரியுமா, அவ்வளவு பெரிய விமானம், ஒரு சிறு பறவை மோதிவிட்டால் விமானம் வெடிச்சு போயிருமா. அவ்வளவு அழுத்தமா அந்த விமானம் போய் கொண்டிருக்கு. அதனாலதான் பறவைகள் இல்லாத இடமா பார்த்து ரூட் போடுவாங்க. விமானத்துக்கும் ரூட் உண்டு, மேலே போகிறதுக்கு அந்த ரூட்ல தான் போகணும். கொஞ்சம் தவறி போச்சுன்னா பறவைகள் அடிக்கும். பறவைகள் பட்டுச்சுன்னா வெடிச்சு போயிருக்கும். சிறு பறவை பட்டாலே அவ்வளவு பெரிய விமானம் வெடிக்கும் என்றால், நாம் பரிசுத்தமாக இந்த வேத வசனத்தின் பிரகாரமாக வாழும் போது ஒரு சின்ன தவறு உள்ளே வந்தால் நாம் பரலோகத்துக்கு போக முடியாது. அது நம்மை வீழ்த்தி விடும். வேகமாக ஓடலாம், ஆனால் விவேகத்தோடு ஓட வேண்டும். வேகமாகத்தான் ஓடணும். கிறிஸ்துவ ஓட்டமே வேகமான ஓட்டம் தான், நிதானமான ஓட்டம் கிடையாது. வேகமாக ஓட வேண்டும், விவேகத்தோடு ஓட வேண்டும். ஒலிம்பிக்ல நான் வேகமா ஓடணும் உழுதுன்னு நினைச்சேன்னா ஃபர்ஸ்ட் போவான். விவேகத்தோடு ஓடுவான், நாணமாய் ஓடுவான். அவன் பாரு, அவன் அந்த நீங்க ஒலிம்பிக் பந்தயம் நடக்கும்போது பாருங்க, 100 மீட்டர் 500 மீட்டர் 2000 மீட்டர் அந்த வீரர்களை எல்லாம் உட்கார வைப்பாங்க. வந்து கரெக்ட் பண்ணுவாங்க. ஓடுறதுக்கு கரெக்ட் பண்ணும்போது ஒரு காலம் முன்னாடி ஒரு கால் பின்னாடி, பக்கத்துல இருக்கிற எவனையுமே பார்க்கலாம். அவன் காலை பார்ப்பான், அவன் ஸ்டெப்பை பார்த்தான், அவன் நேர் பார்ப்பான், அவனுடைய ஓடுதளத்தை பார்ப்பான். இதைத்தான் அவன் பார்ப்பான். யாரையும் பார்க்க மாட்டான், அம்பையரையும் பார்க்க மாட்டான். அவனுடைய நோக்கம் எல்லாம் இலக்கை அடைவது. அங்கு விசில் ஊதியவுடன் அவனுடைய ஓட்டம் பயங்கரமாக இருக்கும். இடையிலே தவறினால் பரிசு கிடையாது, இடையிலே தவறினால் ஓட்டத்தை முடிக்க முடியாது. அதே போலத்தான் இந்த ரட்சிப்பு என்பது. இந்த ரட்சிப்பு நாம் முடிவு வரையிலும் ஓட வேண்டும். அப்பொழுதுதான் நாம் ரட்சிப்பை காத்துக் கொள்ள முடியும். நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த ரட்சிப்பை நாம் காத்துக் கொள்ள வேண்டும். எதுவரைக்கும்? நாம் பரலோகத்துக்கு போற வரைக்கும் இதை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அப்படி என்றால் நாணமாய் நடக்கிறவன் ரட்சிக்கப்படுவான். இயேசுனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறவன் ரட்சிக்கப்படுவான். இயேசுனுடைய வேத வசனங்களை வாழ்க்கையிலே வைத்து அதன்படி நடக்கிறவன் ரட்சிக்கப்படுவான். அதனால்தான் நாம் ரட்சிக்கப்பட்ட நாம் நாணமாய் நடந்து கொள்ள வேண்டும். நாணத்தோடு நடந்து கொள்ள வேண்டும், விவேகத்தோடு அல்ல, நாணமாய் நடந்து கொள்ள வேண்டும். அநேகருக்கு சாட்சியாக இருக்க வேண்டும். நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் கெட்ட வார்த்தை வாயிலிருந்து வரக்கூடாது. அநேகருக்கு சாட்சியாக வாழ வேண்டும். நம்முடைய விசுவாசம் மலையை பெயர்க்கத்தக்கதாக இருக்க வேண்டும். அநேகர் சொல்லுகிறார்கள், என்னன்னு நாங்க ஜெபிக்கிறோம், எங்களுக்கு கர்த்தர் சுகத்தை கொடுக்கல. புறஜாதியாரிடத்தை சொல்லும் போது அவிசுவாசம். விசுவாசமாக இருக்க வேண்டும். நாணமாய் நாம் பேச கற்றுக்கொள்ள வேண்டும். நாணமாய் நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய நடத்தை சாட்சியாக இருக்க வேண்டும். குடும்பத்திலே நம்முடைய நடத்தை சாட்சியாக இருக்க வேண்டும். பிள்ளைகளிடத்திலே பேசுகிறது நாணமாய் பேச வேண்டும். மனைவியிடத்தில் பேசும்போது நாணமாய் பேச வேண்டும். வெளியிலே பேசும்போது நாணமாய் பேச வேண்டும். அதுதான் நாணமாய் நடக்கிறவன் ரட்சிக்கப்படுவான். இந்த நாணம் தான் இயேசு கிறிஸ்து. இந்த இயேசு கிறிஸ்து தான் வேத வசனம். இந்த வேத வசனம் தான் நமக்குள்ளே இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் போதுதான் ரட்சிப்பை நாம் காத்துக் கொள்ள முடியும்.